கரத்தில் தெய்வ ரேகைகள் காட்டி நானே நான் என்றான் அப்படின்னார். இப்போ என் கையில் அங்கே ஃபோட்டோ கூட இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். சங்கு இருக்குது, சக்கரம், சிவனுடைய மழு, அப்புறம் வில்லு அம்பு ராமருது, அப்புறம் முருகருடைய வேலு மயில், அம்பாளுடைய சூலம், அதில் வேலு சங்கும் கலந்து அப்படியே ஒரு ரேகை. இது உலகத்தில் எல்லா கடவுள் ரேகையும் ஒரே கையில் இருக்குது. பைபிளில் இயேசுநாதர் பற்றி சொல்கிற போது சொல்கிறாங்க, இவன் என்னுடைய ஒரே பேரான மைந்தன் என்று உலகம் இவனை அடையாளம் தெரிந்து கொள்ளும் படிக்கு நான் கையை முத்தரித்து அனுப்புவேன் அப்படின்னு இருக்கு. இதுதான் ப்ரூஃப், நம்ம அங்கேருந்து தான் வந்திருக்கிறோங்கிற மாதிரி. பார்த்தீங்கன்னா தெரியும், தங்கு சக்கரம் வேலு மயில் திருசூலம் மலு எல்லாமே இருக்கும் அந்த கையில். ஸோ கரத்தில் தெய்வ ரேகைகள் காட்டி நானே நான் என்றான், பாரு நான் தான் அது அப்படின்னு சொல்கிறாரு. ராமாயணத்தில் கூட அப்படி ஒரு காட்சி வருது. வராரு சுக்ரீவன் மலை மேலே இருந்துட்டு வராம்பாரு, வாலி யாரையோ நம்மளை அழிக்கிறதுக்கு அனுப்பிச்சிருக்கான்ட்டு. அப்போ ஆஞ்சநேயர் அவன் கையில் சங்கு சக்கர ரேகை தெரியுது, அதனால் அவர் மகாவிஷ்ணு, சந்தேகப்படாத அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்லுவார். அப்போ சங்கு சக்கர ரேகை யார் கையில் இருந்தால் அவங்க மகாவிஷ்ணு. உங்கள் ராமாயணத்தில் தான் அப்படி எழுதியிருக்கு, வரதில்லை. இது ஒரு பாயிண்ட். அடுத்தது, நெருப்பில் பல வடிவாய் நானே நான் என்றான். நெருப்பில் ஜோதியில் பாரு, இதான் முருகர், இதான் சிவன், இதான் பெருமாள், இதான் ஆஞ்சநேயர், எல்லா கடவுளுடைய வடிவத்தையும் காட்டி எல்லாம் நான் தான் அப்படின்னாரு. அனைத்தும் நானே நான் என்றான். எல்லாம் படம் வேற போடுறோம் வேலை கெட்டு. ஆனால் எதுவும் ஜனங்களுக்கு புரியறதில்லை, இன்றைக்கி வரைக்கும் புரியல. அது என்னான்றது மைண்டில் வரல. மூணாவது, இதெல்லாம் புரியாமல் போகலாம், அதையும் தாண்டி அன்புருவாலே தண்ணீரை இறங்கி வந்தான் அப்படின்னு. டவுன் டு எர்த் ஜனங்க சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் அரவணைச்சிக்கிட்டு போயிட்டு எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருந்து தொண்டு செஞ்சு, நான் என்ன பாசோ வர பண்ணுறேன், உனக்கு சர்வீஸ் தான் பண்ணுறேன் நான். ஸோ அதையும் தாண்டி அன்புருவாலே தன் இலை இறங்கி வந்தான், டிசெண்டட் டவுன், அதான் அவதாரம்னு சொல்கிறது. அதுவும் புரியல. இத்தனை சொல்லியும் மாயையில் உழரும் மாந்தர்காய் அழுதான் அப்படின்னா, இவங்களை வேறு என்ன தான் சொல்லி புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு அப்படின்னு சொல்ல. இதெல்லாம் எத்தனை வருஷம் ஆச்சு திரும்ப எழுதி. பெரிய பெரிய தத்துவங்களையும் சொல்லிட்டோம், சாதாரண ஒரு பாமர நிலையில் புரிகிற மாதிரி சொன்னோம். சிவசங்கர் ஒரு யோகியடான்னு ஒரு பாட்டு இருக்கு. இவர் எங்கேயாவது கால் வச்சா அந்த இடத்துல நல்ல வளப்பம் வரும், ப்ராஸ்பரிட்டி வரும். இவர் காதில் நம்ம குறைங்களை சொன்னாவே குறையெல்லாம் தீர்ந்துடும். இவர் கண்பட்டால் நல்லது நடக்கும், இவர் தொட்டால் நல்லது நடக்கும். எவ்வளோ சிம்பிளாக சொல்லியிருக்கோம் பாரு. ஆனால் இதெல்லாம் எவ்வளோ ஒரு 25 இயர்ஸாக சொல்லியிருந்தாங்கிறோம். யாருக்கும் இதெல்லாம் மண்டையில் யாருமே இல்லை. இவ்வளோ ஈஸியாக புரிகிற மாதிரி தான் சொன்னோம், வேறு ஒன்றும் தேவையில்லை. நான் பார்த்தா போகிறோம், நான் தட்டினா போகிறோம், நான் தொட்டா போகிறேன், என் கையில் ஒரு பழம் கொடுத்தா கூட போகிறோம், என் காதில் நீ சொல்லிட்டு போய் எனக்கு ஒரு இமெயில் அனுப்ப, உனக்கு இமெயில் அடிக்கிற போதே அங்கே நல்லா நடக்கிற மாதிரிலாம் அனுபவங்கள் வரும்லாம் சொல்கிறேன். நம்ம இது இந்த ஹையஸ்ட் லெவல்ஸ் நம்ம பேசுகிற போது ஜனங்களுக்கு புரியல. அப்போ நான் இப்போ என்னாலாம் சொல்கிறேனோ அத்தனை தெய்வ வடிவங்களுக்குள்ள ரேகைகளும் என் ஒரு கையில் இருக்கும். ஒரு ராஜாவுடைய முத்திர மோதிரம் சிப்பாய் கிட்ட இருந்தால் கூட அவனை அரண்மனையில் எங்கே வேணாலையும் போக விடுவாங்க. அது மாதிரி ஐ ஹவ் த அத்தாரிட்டி ஆஃப் த லார்ட், ஸோ ஐ கேன் டூ எனி திங் பிகாஸ் ஐ ஹவ் த அத்தாரிட்டி. ஒரு ராஜா இருக்கான், ராஜா பிச்சைக்கார வேஷத்துலேயோ குடுகுடுப்புக்காரன மாதிரியோ ஏதோ ஒரு வேஷத்தில் ராத்திரியில் நகர்வலம் போவான் இல்லையா, நாட்டில் எல்லாம் சரியாக இருக்குதான்னு பார்க்கறதுக்காக போவான். அவன் போகிறது பிச்சைக்கார வேஷத்தில் தான், குடுகுடுப்புக்கார வேஷத்தில் தான். ஆனால் அவனுடைய ஆர்டர் செல்லும். சிப்பாய்கிட்ட போய் தன் மோதிரத்தில் எதையாவது காட்டிட்டு இந்த வீட்டில் இருக்கிறவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துனுவான், இல்லை அவன் கொண்டு போய் நாளைக்கு காத்தால ஜெயிலில் போட்டுன்னு ராஜா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பான். இருக்கிறது குடுகுடுப்பக்கார வேஷத்தில், பிச்சைக்கார வேஷத்தில், வேறு வேஷத்தில். ஆனால் ஸ்டில் இஸ் த கிங் ஃபார் த கண்ட்ரி அண்ட் ஸ்டில் இஸ் பவர் இஸ் வேலிட், இஸ் ஆர்டர்ஸ் ஆர் வேலிட். அந்த மாதிரி சிவசங்கர் பாபா பைஜமா குர்த்தா போட்டுன்னு இருக்கலாம், ஆஃப் ட்ராயர் போடலாம், பேண்ட் ஷர்ட் போடலாம், பஞ்சகச்சம் கட்டலாம், அதெல்லாம் சும்மா அதெல்லாம் வேஷம், ஏன்னா எல்லாம் வேஷங்கள். ஆனால் மை ஆர்டர் இஸ் மை ஆர்டர் சார். Celestials will heed to my request.